நான் டெய்லி யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் பாக்குறேன், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பாக்குறேன், எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தும் நான் ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிளா இல்ல. ட்ரேடிங்ல எமோஷனல் பேலன்ஸ் தான் அண்டர் ரேட்டடா இருக்கிற விஷயம். இதை நீங்க ஓவர் கம் பண்ணாலே நீங்க ட்ரேடிங்ல ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும், லாசஸ் இல்லாம இருப்பீங்க. இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பத்தி ஏன் அதிகமா யூடியூப்ஸ்ல இல்ல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பொதுவாவே மார்க்கெட்ல புதுசா ஒரு பிகினர் வராங்க, பிகினர் ட்ரேடர்ஸ் வாரீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போறதும் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அதனாலதான் ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ்னு நிறைய வீடியோஸ் இருக்கு தவிர உங்களுக்கு நிறைய எமோஷனல் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்ற வீடியோஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கான அந்த கிரியேட்டருக்கான ஏர்னிங்ஸ் குறையும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த எமோஷனல் பேலன்ஸை பாக்குறதுக்காக என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதுதான் ட்ரேடிங் ஜேர்னல். ஒரு ட்ரேடிங்ல நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்லாட்டி இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கீங்க, இல்லாட்டி ப்ரோ லெவலா இருக்கீங்க, நீங்க மார்க்கெட்ல சர்வே பண்ணணும்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஜேர்னல் அப்படின்றது வேணும். அதுவும் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல நீங்க ஏர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு பயங்கரமான கண்ட்ரோலான ஒரு மைண்ட் செட் வேணும். இப்போ இந்த கண்ட்ரோலான மைண்ட் செட்டை கொண்டு வரணும்னா நாம என்ன மாதிரியான ஜேர்னல் யூஸ் பண்ணணும், பர்சனலா நான் ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன ஜேர்னல் யூஸ் பண்றேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னோட ஸ்கிரீன்ல ரைட் சைட்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாருங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 100 USD அண்ட் டெய்லி டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஆக்சுவல் டார்கெட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், அண்ட் ரிசல்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், சேஃப் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க பாக்குற இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நீங்க என்னென்ன விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றேன். கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது லெஃப்ட் சைட்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்து, பொதுவா நீங்க ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அத உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்ல டிக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் என்னென்ன விதமான கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்னத்துல இருக்கு, நீங்க எந்த சைட்ல என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க ஜேர்னல் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ட்ரேடிங் பிளான்ல என்னென்ன விஷயங்கள் நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ட்ரேடிங்கான அசெட்ஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து போறீங்க, அதோட ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஆர்ஜிபிபில 5 மினிட்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கான எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, எண்ட் ஆஃப் த டே எவ்வளவு இதுல வந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஆக்சுவல் டார்கெட் அண்ட் டெய்லி டார்கெட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 100 USD போட்டிருக்கீங்க, ஒரு நாளைக்கு நீங்க 15 USD டெய்லி டார்கெட் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. பட் உங்களால அதை டெய்லி அச்சீவ் பண்ண முடியுதானா? இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 ட்ரேட்ல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த $15 குறைவான அமௌண்ட்டை உங்களால ஈஸியா கெயின் பண்ண முடியும். சோ இந்த $15 குறைவான அமௌண்ட்டை நீங்க கெயின் பண்றப்போ அதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோனா இருக்கும். ஓகே, என்னோட ட்ரேடிங் ஜேர்னல்ல நான் எதுக்காக இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன்னா, நான் எப்போ இந்த $15 பிடிக்க போயிட்டு மார்க்கெட்ல நிறைய லாசஸ் வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டார்கெட்டா வச்சு போறப்போ அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்றீங்க, அந்த அமௌண்ட்டை பிடிக்க போறதுக்காக உங்களுடைய மொத்த கேபிட்டலையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, லாஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, நீங்க டெய்லி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 USD நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்க என்னதான் 15 USD நீங்க டெய்லி டார்கெட்ல நீங்க செட் பண்ணி வச்சாலுமே நீங்க இப்ப நான் சொல்ற, அதாவது நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா $2.5 4 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ $2.5 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு $8-9 $10 ப்ராஃபிட் வருதுன்னா அந்த $9 இருந்து இந்த $14 எவ்வளவு வருதோ அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க 4 ட்ரேட் முடியக்குள்ள உங்களுக்கு $12 இருந்துச்சு சொன்னா இதோட என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணி. சோ நீங்க என்னதான் $15 நீங்க ஆக்சுவலா டெய்லி டார்கெட் வச்சிருந்தாலும் உண்மையான டார்கெட் இதுவா தான் இருக்கும். அதாவது $9 இருந்து $14 நீங்க டெய்லி டார்கெட் வந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்றது நல்லோம். அதனாலதான் இந்த இடத்துல சேஃப் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் கீழே எசெட் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும், எவ்வளவு அமௌண்ட் வைக்க போறீங்க, அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி கொடுக்க போறீங்கன்றத கொடுத்து நீங்க அங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க் பண்ணிப்பீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலான டார்கெட் 4 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு டார்கெட் வந்திருக்கு அப்படின்றத பாப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரேட், அதாவது ERGP ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன கன்ஃபர்மேஷன் போட்டீங்க,
எவ்வளவு ட்ரேட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 4வது ஃபைனல் ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, அதாவது இந்த ஒவ்வொரு ஜேர்னலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க் பண்ணி ஒவ்வொரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ட்ரேடுக்குமே தனித்தனி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூஸ் பண்றது மூலியமா தான் உங்களால உங்களுடைய எமோஷன் பேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதுல இருந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் வச்சு நான் ஏர்ன் பண்றதுனால தான் என்னால மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியுது, இந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி அமௌண்ட்டை க்ரோ பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க $20 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதுல வந்து 30% வந்து உங்களுடைய அக்கௌண்ட் க்ரோ அப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க 70% வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணி உங்களுடைய கைக்கு மணியா இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 30% வந்து பாத்தீங்கன்னா நீங்க க்ரோ பண்றீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுடைய அக்கௌண்ட்ல பெரிய அமௌண்ட் வந்து கெயின் ஆகும். அட்லீஸ்ட் நீங்க 1000 வச்சிருக்கீங்கன்னா 1000க்கு மேல இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க $70 அதாவது 70% வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, வித்ட்ரால் பண்ணிக்கிறீங்கன்னா உங்க கையில டெய்லி உங்களுக்கு ஒரு மணி ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டே க்ரோ ஆயிட்டு இருக்கனால நீங்க எகைன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு அவசியம். இந்த ட்ரேடிங் ஜேர்னலுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.